தரம் தாழ்ந்த விமர்சனங்களிலிருந்து நீங்கள் உங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டுமென்றால் உங்கள் தகுதியை உயர்த்து கொள்ளுங்கள். தரம் தாழ்ந்த விமர்சனங்கள் அப்படின்னா எதுவாக இருக்கும்? பாடி ஷேமிங்லாம் பண்ணுறாங்களோ, உடல் குறைபாடுகளை சொல்லி கேலி பண்ணுவாங்க. உடல் குறைபாடுகளை சொல்லி கேலி பண்ணுவாங்க அப்படின்னா அதெல்லாம் உங்களை பாதிக்கக்கூடாது. அதிலிருந்தெல்லாம் நீங்கள் உங்களை பாதுகாத்துக்கணும். அந்த மாதிரி தரம் குறைந்த விமர்சனத்திலிருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டுமென்றால் அதற்கு ஒரே வழி என்னென்னா உணவு கட்டுப்பாடு தான். உணவு தான் உங்களை உயர்த்தும். உணவு தான் உங்களை தாழ்த்தும். உணவு தான் உங்களை உயர்த்தும். தரம் குறைந்த உணவுகள் உங்களை தாழ்த்தும். தரம் உயர்ந்த உணவுகள் உங்களை உயர்த்தும். தரம் உயர்ந்த உணவுனா என்னென்னாக்கா, தரம் தாழ்ந்த உணவுனா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா தரம் உயர்ந்த உணவுன்னா என்னென்னு தெரிஞ்சிடும். தரம் தாழ்ந்த உணவுன்னா என்னது? தகுதி குறைந்த உணவு. உங்களுடைய தகுதியை குறைக்கின்ற உணவுகள் எதுனாக்கா இந்த தானிய உணவுகள், உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகள், தானிய உணவுகள், அப்புறம் மாமிச உணவுகள், மீன் உணவுகள், முட்டை உணவுகள், இதெல்லாம் தரம் தாழ்ந்த உணவுகள். உங்கள் தகுதியை குறைக்கும். அதனால் அப்படி இந்த உணவுகளை சாப்பிட்டுட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஏதாவது விமர்சனத்தை தாங்கிக்கிற மன உறுதி உங்களுக்கு இல்லாமல் போயிடும். இட்லி, பூரி, பொங்கல், தோசை இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா, பிரியாணி இதெல்லாம் சாப்பிட்டு, மாமிசம், மீன், முட்டை இதெல்லாம் சாப்பிட்டிங்கனாக்கா உங்களுக்கு அந்த விமர்சனத்தை தாங்கிக் கொள்கிற திறன் உங்களுக்கு இருக்காது. அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் பயந்துருவீங்க. அதனால் இந்த தரம் தாழ்ந்த விமர்சனத்துலேருந்து நீங்கள் உங்களை பாதுகாத்துக்கணுன்னா உங்கள் தகுதியை உயர்த்திக்குங்க. உதாரணத்துக்கு உங்கள் உடல் குறைபாடுகளை பற்றி, உடலில் ஏதாவது குறைபாடு இருக்கலாம், அதாவது தலையில் வழுக்க விழுந்திருக்கலாம், அல்லது நீங்கள் ரொம்ப அந்த அளவுக்கு நீங்கள் அழகாக இல்லாமல் இருக்கலாம் முகம். அதனால் மற்றவங்க பார்வைக்கு அப்படி இருக்கும்போது அவங்களோட விமர்சனங்கள் உங்களை பாதிக்காமல் இருக்கணும். அவங்க விமர்சனங்களால் நீங்கள் ரொம்ப எதுவும் பாதிப்பு ஏற்படாமல் இருக்கணும், கவலைப்படாமல் இருக்கணும். அப்படின்னா உங்கள் தன்னம்பிக்கை குறைஞ்சி போகக்கூடாது. எப்போதும் போல் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். அப்படின்னா உங்கள் உணவு முறையை மாற்றிடுங்க. உங்கள் உணவு முறையை மாற்றிட்டிங்கன்னா உங்கள் உணவு என்பது உயர்ந்த உணவு. உணவுலே உயர்ந்த உணவு, தாழ்ந்த உணவு இருக்குது. அதனால தான் அப்போது எது நல்ல உணவுனா நம்ம நன்மை செய்கிற உணவுகள் எல்லாமே உயர்ந்த உணவு தான். நமக்கு நோய்களை தருகிற உணவுகள் எல்லாமே தாழ்ந்த உணவு. பரோட்டாலாம் தாழ்ந்த உணவு. பரோட்டா, பிரியாணி, மாமிசம், மீன், முட்டை, இட்லி, பூரி, பொங்கல், தோசை இதெல்லாம் தாழ்ந்த உணவு. இந்த உணவை சாப்பிட்டிங்கன்னா அது நீங்கள் தாழ்ந்து தான் போவீர்கள். தன்னம்பிக்கை இழந்து தான் போவீர்கள். விமர்சனங்களை தாங்கிக் கொள்கிற திறன் உங்களுக்கு இல்லாமல் தான் போய்விடும். விமர்சனம் யாராவது சொன்னாங்கன்னா அதை உங்களால் அதை கடந்து போக முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப பயங்கர கோபம் வரும். அதனால் உங்கள் தகுதியை உயர்த்திக்கணும். தகுதியை உயர்த்தணுன்னா உணவு கட்டுப்பாடு தேவை. மோசமான உணவுகளை, நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிட்டா நீங்கள் தாழ்ந்து தான் போவீங்க. அது இழிவான உணவு. அப்போது நோய்களை தராத உணவு எது? எந்த உணவு சாப்பிட்டா நமக்கு நோய் வராதோ அந்த உணவை சாப்பிட்டோன்னா என்னாகும் அப்படின்னா, யாரும் நம்மளை ஒரு கேலி பண்ணாலோ, உடல் குறைபாடுகளை சொல்லி கேலி பண்ணாலும், கிண்டல் பண்ணாலும் நமக்கு அந்த மாதிரி கேலி கிண்டல் நம்மளை ஒன்றும் பாதிக்காது. அது தெருவில் நாய் குறைச்சா நாம் அதை பற்றி கோவப்படாமல் கடந்து போகிற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி மனுஷங்க ஏன்னா வாழ்க்கையில் இந்த மாதிரி உடல் குறைபாடுகள் யாரோ ஒருத்தருக்கு உள்ள பிரச்சனை கிடையாது. யாரோ ஓரிருவருக்கு உள்ள பிரச்சனை கிடையாது. இது யாருமே இதிலேருந்து தப்பிக்க முடியாது. அந்த அளவுக்கு இது உடல் குறைபாடுங்கிறது முதுமையை கூட அவங்க உடல் குறைபாடாக பார்க்குறாங்க. முதுமை என்பது ஒரு பருவம். அப்படி இருக்கும்போது முதுமையில் தோல்லாம் சுருங்கிரும், நடை தளர்ந்து விடும், முடி நரைத்து விடும். அப்படிலாம் இருக்கும்போது அதையும் அவங்க கேலி பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. அப்போது நம்ம முதுமையிலையும் நம்ம கோவப்பட்டோம், இயலாமையால் கோவப்பட்டு நம்ம ரொம்ப கவலைப்பட்டோம்னா அவ்வளோதான். இந்த மாதிரி கேலி பண்ணுறாங்களே, வயசாகிடுச்சு, கிழவன் கிழவி அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது கேலி பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம தன்னம்பிக்கை இழந்துட்டோம்னா அந்த முதுமையில் வாழ்கிறது ரொம்ப கஷ்டம். முதுமையில் நம்ம போய் அது சண்டை கிண்டை போட முடியலையே இப்படி. அப்போது நம்ம என்ன பண்ணோம், நம்ம தகுதி எப்போது உயர்ந்ததாக இருந்தால் முதுமையிலும் நம்ம மகிழ்ச்சியாக இருக்கலாம். ஏன்னா முதுமை என்பது கேலி கிண்டலுக்கு ஆளாகக்கூடிய ஒரு பருவம். அந்த வயதில் தான் நம்ம இன்னும் பாதுகாப்பாக இருக்கணும். பாதுகாப்புங்கிறது அவங்ககிட்ட போய் சண்டை போட்டு அது மாதிரிலாம் சொல்லக்கூடாதுப்பான்னு அறிவுரை சொல்கிறது
வந்து பெரிய பலனை தர நமக்குள்ள ஒரு பாதுகாப்பு இருக்குது. அதுதான் என்னது, நமது தகுதியை நாம் உயர்த்தி கொள்ள வேண்டும். நமது தகுதி, நான் உயரமான இடத்துக்கு போயிட்டா தரம் தாழ்ந்தவர்களின் விமர்சனம் நம்மை ஒன்றுமே செய்யாது, அது நம்ம காதுக்கே கேட்காது. நாம் உயரமாக போகணும், நம்ம தகுதியை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்றால் உணவில் தான் நீ உன்னை உயர்த்திக்கணும். நோயை தருகிற உணவுகள் உன் உடம்பே நீ அழிக்கிற அப்படின்னா, அப்போது உன்னை பற்றி யாராவது கேலி கிண்டல் பண்ணால் கண்டிப்பாக உனக்கும் அவங்களுக்கும் வித்தியாசமே இல்லை. உனது உடம்புக்கே நீ நோயை வரவழைக்கிற உணவில் உனது உடம்புக்கே நீ கேடு செய்கிறப்பா அப்படின்னாக்கா, உன்னை கேலி கிண்டல் பண்ணுறான் பாருங்க, அவனுக்கும் உனக்கும் என்ன வித்தியாசம்? அவன் என்ன கேலி பண்ணுறான், இவங்க என்ன கேலி பண்ணுறாங்கன்னு நீ சொல்கிற. சரி, நீ மட்டும் என்ன பெரிய உன் உடம்புக்கே நீ நோயை வரவழைக்கிற உணவுகளை சாப்பிட்ற அப்படின்னா, அப்போது உன்னை கேலி பண்ணுறவங்களுக்கும் கிண்டல் பண்ணுறவங்களுக்கும் உன்னை தரக்குறைவாக விமர்சனம் பண்ணுறவங்களுக்கும் உனக்கு என்ன வித்தியாசம்? அவங்க பண்ணுற அதே வேலையை தான் நீனும் பண்ணிகிட்ருக்க. அவங்க உன்னை கேலி பண்ணுறாங்க, உன்னை அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. நீனும் அதுதானே பண்ணுற. நீயும் உன் உடம்புக்கு நோயை தருகிற உணவுகளை தானே சாப்பிட்ற. அப்புறம் அந்த நோய் வந்துச்சுன்னா கடைசியில் நீனும் அவமானப்படத்தானே போகிற. உன் எதிரிகள்லாம் சிரிப்பாங்க. உனக்கு ஒரு நோய் வந்துச்சுன்னா உன் எதிரிகள்லாம் சிரிப்பாங்க. அப்போது ஒன்றே நீ அவமானப்படுத்தும் போது மற்றவங்களும் அவமானப்படுத்தும் போது அவங்களுக்கும் உனக்கு என்ன வித்தியாசம் வந்துடுது? அவங்க செய்கிற வேலையை தானே நீயும் செய்கிற. அப்போ நீ உன்னை உயர்த்துவதற்காக முயற்சி செய்யும் பொழுது உன்னை தாழ்த்துவவர்களின் விமர்சனம் உன்னை ஒன்றுமே பண்ணாது. நீ உன்னை உயர்த்துவதற்காக நீ முயற்சி செய்ய வேண்டும். எப்பொழுதுமே நீ உன்னை உயர்த்துவதற்காக முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது உன்னை தாழ்த்துபவர்களுடைய விமர்சனம் உன்னை எதுவுமே செய்ய முடியாது. அதனால் நாம் என்ன பண்ணுறோமோ அதை மற்றவங்க பண்ணும்போது நமக்கு, அதனால் நாம் என்ன பண்ணோம், நம்மளை உயர்த்தணும். அப்படிங்கும்போது நம்மை உயர்த்துவர்களுடைய விமர்சனம் தான் நமக்கு பிடிக்கும். நம்ம அதுக்கு தான் மதிப்பு கொடுப்போம். அதனால் தரக்குறைவான விமர்சனத்துலேருந்து ஒரு வயசுக்கு மேலெல்லாம் 40 வயசுக்கு மேலெல்லாம் 45 வயசுக்கு மேலே பெரும்பாலானவங்க சந்திக்கிறது என்னென்னா இந்த உடல் குறைபாடு தான். பல் விழுந்துடும், முடி நரைச்சி போயிடும், வழுக்க விழுந்துடும், உடல் பருமன் ஆகிடும், ஏதாவது நோய் வந்துடும். அப்போது அப்போ நிறைய பேர் கேலி பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. இந்த ரொம்ப இளம் வயதினர் சின்ன பசங்கள்லாம் கேலி பண்ணுவாங்க. நம்மளை கேலியாக பார்ப்பாங்க. அப்படி இருக்கும்போது அதுலேருந்து நம்ம தப்பிக்கணும். அது அதுலேருந்து நம்ம தப்பிக்கலைன்னு வச்சுக்கோங்க, அப்போ நமக்கு ரொம்ப தன்னம்பிக்கை இழந்துடும். தப்பிக்கணுன்னா உணவு கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம். உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கிற அந்த முனைப்பு இருக்கணும். உடம்புல நோய் இருந்தாலும் அதை குணப்படுத்த வேண்டும் என்கிற அந்த முனைப்போடு உணவு கட்டுப்பாட்டை கடைபிடித்தாலே அது உங்கள் தகுதி உயர்ந்து விடுகிறது என்று அர்த்தம். உணவு கட்டுப்பாட்டோட நோக்கம் என்னென்னா உங்கள் தகுதியை உயர்த்துறது தான். உடற்பயிற்சி செய்வதின் நோக்கம் என்ன? உங்கள் உடம்பு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நீங்கள் உடற்பயிற்சி செய்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய நோக்கம் நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற நினப்பு தான் உங்களுக்கு இருக்குது. உங்கள் உடம்பு நல்லா இருக்கணும், உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நீங்கள் கண்டிப்பாக மற்றவங்களும் நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பீங்க. அப்போ நீங்கள் உங்களுடைய தகுதி உயர்ந்து விட்டது என்று பொருள். உங்களுடைய தகுதி, பண்பு எல்லாமே உயர்ந்துருச்சு. அப்போ தரம் தாழ்ந்தவர்கள் நீங்கள் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு உங்களை கேலி கிண்டல் பண்ணுறாங்க பாருங்கள், அவங்களுடைய விமர்சனம் உங்களை எதுவுமே பண்ண முடியாது. அதனால் உங்கள் தகுதியை உயர்த்திக்கோங்க. அதற்கு ஒரே வழி உணவு தான். நீங்கள் பிரியாணியெல்லாம் சாப்பிட்டுட்டு உங்கள் தகுதியெல்லாம் உயர்த்த முடியாது. இப்போ கோட்டு சூட்டு பெரிய பில்டிங்லாம் ஏன் கட்டுறாங்கன்னா, பெரிய வீடு, சொகுசான வாழ்க்கையெல்லாம் ஏன் வருதுன்னா இவங்க தகுதி தாழ்ந்து விட்டது. அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த தகுதியை உயர்த்துவதற்காக கோட்டு சூட்டெல்லாம் போட்டுக்கிறாங்க, கார்லாம் வாங்கிக்கிறாங்க, வீட்டில் 4 பேரை வேலைக்கு வச்சுக்கிறாங்க, பெரிய பெரிய வீடெல்லாம் கட்டிக்கிறாங்க, கார்லாம் வாங்கிக்கிறாங்க. அப்போ வெளிநாட்டில் போய் வேலை பார்த்துட்டா தகுதி உயர்ந்துரும்னு பார்க்குறாங்க. நீ எங்கே போனாலும் உனக்கு தகுதி உயராதுப்பா. நீ நீ மேலும் மேலும் உன்னுடைய தகுதி உயர்ந்திருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு கோட்டு சூட்டுன்னு விலை உயர்ந்த ஆடைகளை அணிந்து கொண்டு நகைகளை போட்டுட்டா நீ உயர்ந்துருவியா? கழுத்து நிறைய நகைகளை போட்டுட்டாலோ அல்லது விலை உயர்ந்த பட்டுப்புடவைகளை அணிந்து விட்டாலோ நீ உயர்ந்து விட மாட்ட. உயர்ந்த உணவுகளை சாப்பிட வேண்டும், அதுதான் உன்னை உயர்த்தும். அப்போ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ கடந்த இது ஒரு உண்மை. இந்த உண்மையோடு கடந்த கால வரலாற்றை நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம். ஏன் பிராமணர்கள் பார்த்திங்கன்னா மாமிசம் சாப்பிடலை அப்படின்னா அவங்க உணவால் தங்களை உயர்த்தி கொள்கிறார்கள், பாதுகாத்து கொள்கிறார்கள். ஏன்னா அவங்களுக்கு அவங்க
பிராமணர்கள் அல்லாதவர்களோடு ஒரு இணக்கமான உறவு அவங்களுக்கு கிடையாது. பிராமணர்கள் அல்லாதவர்களோடு அவர்கள் ஒன்றும் ஒரு ஒரு அன்பு பாராட்டணும், ஒற்றுமையாக இருக்கணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு கிடையாது. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு எப்போவுமே ஒரு ஆபத்து இருக்குது. ஏன்னா பிராமணர்கள் அல்லாதவர்களே ஒரு எதிரியாக தான் பார்க்குறாங்க. அழிச்சிடணும், அவங்கள அழிச்சிடணும் அப்படின்ட்டு அவங்க நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கும்போது அவங்கள எதிரியாக தான் பார்க்குறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி தன்னை பாதுகாத்துக்கணும்? நேரடியாக சண்டையும் போட முடியாது. பிராமணர்கள் மற்றவங்க கூட சண்டையும் போட முடியாது. ஏன்னா பிராமணர்கள் எண்ணிக்கையில் ரொம்ப குறைவாக இருக்காங்க. அப்படி இருக்கும்போது சண்டை போட்டு அடி வாங்கிட்டு தான் போவாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, அவர்கள் எதிரியாக நினைக்கிற இந்த பிராமணர்கள் எப்படி பாதுகாத்துக்கிறாங்க அப்படின்னா, இந்த மாமிசம் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அப்போ மாமிசம் சாப்பிடாத போது பிறருடைய வியப்புக்கு ஆளாகிறாங்க. எப்படி இவங்களால் கவுச்சி சாப்பிடாமல் இருக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா தயிர் சாதம் கிண்டல் பண்ணால் கூட கவுச்சி சாப்பிடாமல் இருக்கிறது ஒரு கடினமான உணவு கட்டுப்பாடு தானே. கவுச்சி சாப்பிட்றது பெருமைக்குரிய விஷயம் கிடையாது. அந்த ஒரு உணவு கட்டுப்பாடு தான் பிராமணர்களை வியப்பாக மாற்றுது. அவங்க வெள்ளையாக இருக்காங்க, அதனால் வியந்து பார்த்தாங்க, அது ஒரு காரணம்னாலும் அந்த உணவு கட்டுப்பாடு, எப்படி இவங்களால் கவுச்சி சாப்பிடாமல் மீன் சாப்பிடாமல் இருக்க முடியுது, எப்படி முட்டை சாப்பிடாமல் இருக்கிறாங்க, எப்படி மாமிசம் சாப்பிடாமல் இவங்க இருக்க முடியுது அப்படிங்கிற அந்த வியப்பு இருக்குது பாருங்கள். அதுதான் பிராமணர்களின் ஒரு பாதுகாப்பாகவும் இருக்குது. பிராமணர்களுக்கு அதுவும் ஒரு பாதுகாப்பு. கடந்த காலத்தில் எப்படி அவ்வளோ அட்டூழியம் பண்ணிக்கிட்டு மக்களை நாசம் பண்ணிக்கிட்டு மூட நம்பிக்கைகளை பரப்பி மக்களை ஏமாற்றி பொழைச்சிக்கிட்டு மக்களை ஏமாத்துறான் அப்படின்னு தெரியுது. ஆனாலும் இவங்க பாதுகாப்பாக இருக்காங்க. ஒரு பாதுகாப்பாக இருப்பதற்கு இவங்க எந்த எல்லைக்கும் போகிறாங்க பாருங்கள். ஏன்னா அவங்க நம்மளை அடிச்சிடக்கூடாது, ஏன்னா மக்களை ஏமாற்றி நம்ம பொழப்பு நடத்துகிறோம் அப்படி இருக்கும்போது அந்த மக்களுக்கு இந்த உண்மை தெரிந்து நம்மளை எதிர்ப்பதற்கோ அழிப்பதற்கோ முன் வந்துடக்கூடாது, அப்படிப்பட்ட எண்ணமே வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இவங்க ரொம்ப நுட்பமான சமூக விரோதிகளாக இருக்கிறாங்க. நுட்பமான சமூக விரோதிகள் யார்? பிராமணர்கள். அந்த காலத்தில். இன்றைக்கி நம்ம அப்படி சொல்லக்கூடாது. இன்றைக்கே தானே பிராமணர்கள்னு உணர்கிறவங்கலாம் சமூக விரோதி தான். அல்லது பிராமணர்னு கிடையாது, தன்னை எந்த ஒரு சாதினும் உணர்கிறாங்க பாருங்கள். கவுண்டர்னு சொல்லிட்டோ தேவர்னு சொல்லிட்டோ அவங்க எல்லாருமே சமூக விரோதிகள் தான். அதனால் சாதி மனப்பான்மை, அந்த சாதி வெறி மதவெறி உள்ள அத்தனை பேரும் சமூக விரோதிகள் தான். இப்போ அந்த காலத்தில் பிராமணர்கள் ஒரு மேலான சமூக விரோதிகளாக இருந்திருக்கிறார்கள். மக்களை ஏமாற்றி பிழப்பு. அப்படி இருக்கும்போது பிறரிடமிருந்து தங்களை பாதுகாத்து கொள்வதற்காக அவங்க என்ன பண்ணுறாங்க, தகுதியை உயர்த்தி கொள்வதற்காக என்ன பண்ணுறாங்க, ஒரு மாமிசம் சாப்பிடாமல் இருக்காங்க. மாமிசம் சாப்பிடாத அந்த உணவில் உணவு மூலமாக தங்களை உயர்த்தி கொள்கிறார், உயர்வான இடத்துக்கு போய் உட்கார்ந்துக்கிறாங்க. அதனால் இந்த பிற மக்களுக்கு, பிராமணர்கள் அல்லாதவர்களுக்கு பிராமணர்களை பார்த்து பிராமணர்களுக்கு எதிராக செயல்படுவதற்கோ பேசுவதற்கோ பெருசாக அவங்களுக்கு அந்த ஆர்வம் வர மாட்டேங்குது. பிராமணர்களுக்கு எதிராக செயல்படுவதற்கு பிராமணர்கள் இந்த மாதிரி ஏமாத்துறாங்க அப்படிங்கிறது இன்றைக்கி தான் தெரியுமா? அப்படி கிடையாது. என்றைக்குமே அவங்க என்றைக்கு ஏமாற்ற ஆரம்பிச்சிட்டோம் அன்னையிலேருந்து பிராமணர்களுக்கு எதிரான ஒரு கூட்டம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இன்றைக்கி தான் அந்த கூட்டம் உருவாச்சுது, இன்றைக்கி தான் யாரோ நமக்கு பிராமணர்கள் ஏமாத்துறாங்கன்னு நமக்கு சொல்லி தெரிய வந்தது, அப்படி கிடையாது. எல்லா காலத்துலேயும் பகுத்தறிவாளர்கள் இருந்துட்டு தான் இருக்காங்க, எல்லா காலத்துலேயுமே. அதனால் பிராமணர்கள் தங்களை பாதுகாத்து கொள்வதற்கான ஒரு உக்தியாக தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, மாமிசம் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. மாமிசம் சாப்பிட்டா, மீன் சாப்பிட்டா மற்றவங்களுக்கு இணையான ஒரு இடத்துக்கு வந்துடுவாங்க. அப்போ ஏமாற்ற முடியாது, நம்ப மாட்டாங்க. இந்த பிராமணர்கள் சொல்கிறத மற்றவங்க நம்ப மாட்டாங்க. நீ இதை பண்ணணும், சந்தியாவந்தனம் பண்ணணும், நீ இந்த சடங்கு பண்ணணும், அந்த சடங்கு பண்ணணும், இந்த மாதிரி 3 தடவை சுற்றி வா, அப்புறம் எனக்கு தட்சணை கொடு, இப்படி அப்புறம் இந்த மாதிரி சம்பாதிக்க முடியாது. என்னடா நீயும் என்ன மாதிரி தான் கவிச்சி சாப்பிட்ற, மீன் சாப்பிட்ற, அப்புறம் நீ சொல்கிறது நான் எது கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க என்ன பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ பிராமணர்கள் எப்படின்னா ஒரு பாதிரியார்கள் மாதிரினா ஒரு சாமியார்கள் மாதிரி அவங்க தன்னை உயர்வானவர்களாக காட்டிக் கொள்கிறார்கள். ஏன்னா சடங்குகள்லாம் பண்ணி மக்களை ஏமாற்றணும் அப்படின்னா இவங்க எதன் அடிப்படையில் சடங்குகள் பண்ணுறாங்க? கடவுள் நம்பிக்கை அடிப்படையாக கொண்டு சடங்கை பண்ணுறாங்க. அப்போ ஒரு பயபக்தியோட மக்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த சடங்குகளை செய்யணும். அப்போ அந்த சடங்குகளை செய்கிறவங்களும் அந்த ஒரு பயபக்திக்கு உள்ளானவர்களாக இருக்கணும். அதாவது பயபக்தின்னா ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கணும்.
சடங்குகளை செய்கிறவங்க யார்? இந்த பிராமணர்கள். ஏன் அவங்கள பூசாரி, அவங்க மட்டும்தான் அதை பூசாரி வேலை செய்யணும், அவங்க மட்டும்தான் அந்த சடங்குகளை செய்யணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதன் மூலம் அவங்க ஒரு உயர்வான இடத்துல தன்னை இருக்க வைக்கிறாங்க. உணவு கட்டுப்பாடின் மூலமாக, மாமிசம் சாப்பிடாததன் மூலமாக ஒரு உயர்வான இடத்துல உட்காந்துக்கிட்டு அந்த நீங்கள் சடங்குகள் செய்வதற்கு நாங்கள் தான் செய்யணும், சடங்குன்னா நாங்கள் தான் செய்யணும், நாங்கள் உயர்வானவங்க. எதன் அடிப்படையில் நாங்கள் உயர்வானவன்னு அவங்க சொல்கிறாங்கன்னா, அந்த பிராமணர்கள் மாமிசம் சாப்பிட்றதில்ல, மீன் சாப்பிட்றதில்ல, முட்டை சாப்பிட்றதில்ல, அதனால தான் நாங்கள் மற்றவங்களோட உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ காலில் இருந்து பிறந்த, வாலில் இருந்து பிறந்த அப்படிங்கிற கதையை ஏன் நம்புகிறாங்க அப்படின்னா, மக்கள் இப்போ பிராமணர்கள் உயர்ந்தவர்கள்னு மற்றவங்க நம்புறதுக்கு ஒரே ஒரு வழி என்னென்னா, அவங்க கவிச்சு சாப்பிட்றதில்ல. அதனால தான் பிராமணர்கள் உயர்ந்தவர்கள் அப்படின்ட்டு மக்கள் நம்புகிறாங்க. அவங்க நம்மளால் செய்ய முடியாத ஒரு விஷயத்த அவங்க கடைபிடிக்கிறாங்க. கவிச்சு சாப்பிடாமல் இருக்காங்க, மீன் சாப்பிடாமல் இருக்காங்க. அது நம்மளால் அவங்க செய்ய முடியாத ஒரு விஷயம். அதனால் அவர்கள் உயர்ந்தவர்கள், அவருடைய தகுதி உயர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதனால் அதை வச்சு தான் பிராமணர்கள் மற்றவங்களை ஏமாத்துகிறாங்க. உயர்ந்தவர்கள் அப்படின்னு தன்னை காமிச்சிக்கிட்டு அதன் மூலமாக மக்களை நம்ப வச்சு பிறரை ஏமாத்துனாங்க. அதனால் ஏமாற்றுவதற்காக இந்த அறிவியலை பயன்படுத்தி கொண்டவர்கள். இது ஒரு அறிவியல் தான். இந்த மாமிசம் சாப்பிடக்கூடாதுங்கிறது ஒரு அறிவியல் தான். இயற்கையான உண்மை, இயற்கையை பற்றிய உண்மை. மாமிசம் சாப்பிடக்கூடாது, மீன் சாப்பிடக்கூடாது. அதுவும் உடம்பு பற்றின அறிவியல், உடம்பை பற்றிய அறிவியல். இந்த உடம்பு மாமிசத்தை ஏற்றுக்காது, மனுஷங்க தாவர உண்ணிகள் தான். இப்படி இது ஒரு அறிவியல் தான், மாமிசம் சாப்பிடக்கூடாது. அதே நேரத்தில் பிராமணர்கள் என்ன தப்பு பண்ணாங்கன்னா, அந்த அரிசி, கோதுமை இதெல்லாம் சாப்பிடாமல் அவங்களால இருக்க முடியல. அதுவும் ஒரு தப்பு தான். அரிசி, கோதுமையெல்லாம் சாப்பிட்றதுல அரிசி, கேழ்வரகு, கோதுமை இதே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. மாமிசம், மீன், முட்டையை தான் சாப்பிடாமல் இருந்தாங்க. அந்த கட்டுப்பாடு அவங்களுக்கு வரல. இது மட்டுமே அவங்களுக்கு போதுமானதாக இருந்தது. பிராமணர்களுடைய நுட்பம் என்னென்னா, அறிவியலை ஏமாற்றுவதற்காக பயன்படுத்தி கொண்டார்கள். வானியல், ஜோதிடம், வானியல் அறிவு இதெல்லாம் வச்சுக்கிட்டு அதை எப்படி பிழப்பு நடத்துறது, எப்படி மக்களை ஏமாத்துறது, மக்களை ஏமாற்றி பணத்தை எப்படி சம்பாதிக்கிறது, அறிவியலை பயன்படுத்தி மக்களை எப்படி ஏமாற்றுவது அப்படிங்கிற மாதிரியான கண்ணோட்டம் உடையவர்கள் தான். அதனால தான் மற்றவங்கள படிக்க விடாமல் பண்ணுறது. அப்போ தான் ஏமாற்ற முடியும். அறிவியலை வச்சு மற்றவங்கள ஏமாற்றணும் அப்படின்னா, மக்களை ஏமாற்றணுன்னா நாங்கள் தான் படிக்கணும். படிப்புங்கிறது கல்வி அறிவுடையவர்களா, பிராமணர்கள்னால் அறிவாளிகள், மற்றவங்களாம் முட்டாள்கள். இந்த மாதிரி மற்றவங்கள முட்டாளாக வச்சுக்கிட்டா தான் அறிவியலை வைத்து மற்றவங்கள வச்சு இப்போ மற்றவங்கள ஏமாற்ற முடியும் அப்படிங்கிற சிந்தனை அவர்களுக்கு அதன் மூலமாகத்தான் வருகிறது. இப்படி அவர்கள் ஒரு நுட்பமான வகையில், அந்த வகையில் தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, கவிச்செல்லாம் சாப்பிட்றதில்ல. கவிச்செல்லாம் சாப்பிடாமல் அறிவியலை பயன்படுத்துகிறார்கள். கவிச்சு சாப்பிடலன்னா உணவு கட்டுப்பாடு என்பது உன்னை உயர்ந்த இடத்தில் வைக்கும். உயர்ந்த இடத்துக்கு போயிட்டு அவங்க மக்களை ஏமாத்துறாங்க. அந்த உயர்ந்த இடத்தின் மூலமாக மக்களை ஏமாத்துறாங்க. நாங்கள் உயர்வானவர்கள், நம்ம கடவுளுக்கு நெருக்கமானவர்கள், அதனால் உங்களுக்கு அந்த தகுதி கிடையாது, அதனால் நாங்கள் தான் சடங்குகள் செய்யணும், எங்கள் மூலமாக தான் சடங்குகள் செய்யணும், அப்போ நாங்கள் உங்களை மாதிரி கிடையாது, பாருங்கள் நீங்கள் சாப்பிட்ற மாதிரி கவிச்சு நாங்கள் சாப்பிட்றதில்ல, உங்களால் முடியாது, கவிச்சு சாப்பிடாமல் இருக்க உங்களால் முடியாது, எங்களால் முடியும், அந்த கட்டுப்பாடு, அதன் மூலம் நாங்கள் உங்களை விட உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பிராமணர்கள் சொல்கிறாங்க. மற்றவங்களும் நம்புகிறாங்க. அதில் உண்மையும் இருக்குது. ஏன்னா உணவு கட்டுப்பாடு என்பது அவர்களை உயர்ந்தவர்களாக காட்டி விடுகிறது. உயர்ந்த இடத்துக்கு போயிட்டு தப்பு பண்ணுறாங்க. உயர்ந்த இடத்துக்கு எதுக்காக நேர்மையாக இருக்கணும், அந்த இடத்துக்கு அதை பண்ணாமல் அவங்க உயர்ந்த இடத்துக்கு போய் தப்பு பண்ணுறாங்க. தப்பு பண்ணிவிட்டு ஏமாத்துறாங்க, மக்களை ஏமாற்றி பிழைக்கிறாங்க. அதனால் உணவு தான் உங்களை உயர்த்தும். அதுக்காக நல்ல நோக்கத்துக்காக உயர்ந்த இடத்துக்கு போகணுமே தவிர மக்களை ஏமாத்துறதுக்காக உயர்ந்த இடத்துக்கு போகக்கூடாது. உயர்ந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறேன். நிறைய சாமியார்கள் பாருங்கள், நான் கெட்ட நோக்கத்துக்காக உயர்ந்தவர்களாக தங்களை காட்டிக்கொள்கிறார்கள். சாமியார்கள் கெட்ட நோக்கத்துக்காக ஒரு சாமியார்கள் ஏதாவது இப்போ நித்யானந்தா அதெல்லாம் பார்த்திங்கன்னா கெட்ட நோக்கத்துக்காக சாமியாராகி கெட்டது செஞ்சிட்ருக்காங்க. அந்த மாதிரி பிராமணர்களும் அப்படி தான் கெட்ட நோக்கத்துக்காக தங்களை உயர்த்தி கொள்கிறார்கள். தங்களை கடவுளுக்கு நெருக்கமானவர்களாக, தங்களுடைய தகுதி உயர்ந்ததாக காட்டிக்கொள்வதற்காக கெட்ட நோக்கத்துக்காக அவங்க உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கிறாங்க. உணவு கட்டுப்பாட்டை கடைபிடித்தால் நீங்கள் உயர்ந்த இடத்தில் போய்விடுவீர்கள். அதனால் நீங்கள் நல்ல நோக்கத்துக்காக உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கணும். உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிப்பதாக இருந்தால் உங்களுக்கு நல்ல நோக்கம் இருக்க வேண்டும்.
கெட்ட நோக்கம் இருக்கக்கூடாது. அப்போ தான் வந்து இப்போ என்ன தான் வந்து பிராமணர்கள் தங்களை உயர்ந்தவர்களாக காட்டி கொண்டாலும் அவர்களை கேலி கிண்டல் பண்ணால் அவங்களுக்கு பயங்கர கோபம் வரும். காரணம் என்னென்னா அவங்களுக்கு கெட்ட நோக்கம் இருக்குது. அவங்கள விமர்சனம் பண்ணால் அவங்களுக்கு ரொம்ப கோபம் வரும். உடனே ரொம்ப கோபம் வரும். நம்மளை பழி வாங்கணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு மனசில் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ அவர்கள் உயர்ந்த இடத்துல இல்லை, உயர்ந்த இடத்துல இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்க. அவர்களுக்கு காரணம் என்னென்னா அவங்களுக்கு நல்ல நோக்கம் இல்லை. கடந்த காலங்களில் சொல்கிறேன், கடந்த காலங்களில் இன்றைக்கி உள்ள காலங்கள்லேயும் அவங்க பெரும்பாலானவர் அப்படி இருக்காங்க. பெரும்பாலான மக்கள் அவங்க மட்டும் கிடையாது, மற்ற சாதியிலையும் ஒரு நல்ல நோக்கங்கிறது இல்லாமல், சாதி நம்பிக்கை இருந்தாலே அவங்களுக்கு நல்ல நோக்கம் இல்லைன்னு அர்த்தம். அந்த வகையில் வந்து பிராமணர்களுடைய உளவியல் ஆராய வேண்டும். அவர்கள் எந்த விதத்தில் மக்களை ஏமாற்றினார்கள் ஆராய்கிற அளவுக்கு அவங்க வந்து மக்களை நுட்பமான வழியில் மக்களை ஏமாற்றினார்கள். அதனால் உயர்ந்தவர்கள் போல் நடித்தார்கள். நடிப்பதற்காக ஒரு உணவு கட்டுப்பாட்டை கடைபிடித்தார்கள். மாமிசம் சாப்பிடவில்லை, மீன் சாப்பிடவில்லை, முட்டை அதன் மூலம் தங்களை மற்ற மக்களிடமிருந்து உயர்ந்தவர்களாக காண்பித்து நடித்து கொண்டு மக்களை ஏமாற்றினார்கள். அதனால தான் அவங்கள விமர்சித்தா அவங்களால தாங்கிக்க முடியாது. ஆனால் அதே நேரத்தில் நீ உனக்கு ஒரு உயர்ந்த நோக்கம் இருக்குது, உயர்ந்த நோக்கத்திற்காக நீ ஒரு உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிச்சேன்னாக்கா மற்றவங்க ஒன்றை விமர்சித்தா அதை ஒன்றால் ஒரு தரக்குறைவாக விமர்சிக்கும்போது அது ஒன்றுமே பண்ணாது. அதனால் நல்ல நோக்கத்துக்காக உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்க வேண்டும். நேர்மையானவராக இருக்க வேண்டும். நல்ல நோக்கத்துக்காக மக்களை யாரையும் ஏமாற்றக்கூடாது, பிறருக்கு இடையூறு செய்யக்கூடாது. நல்ல நோக்கத்துக்காக நீங்கள் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கணும். மாமிசம் சாப்பிடக்கூடாது, மீன் சாப்பிடக்கூடாது, முட்டை சாப்பிடக்கூடாது, தானியங்களால் செய்யப்பட்ட உணவுகளை சாப்பிடக்கூடாது. அப்படி நீங்கள் ஒரு நல்ல நோக்கத்துக்காக நீங்கள் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடித்தால் உங்களை வந்து தரக்குறைவாக விமர்சிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இருக்கிறதுலே தரக்குறைவான விமர்சனம் எதுன்னா உங்களுடைய உடல் குறைபாடுகளை காமிச்சு விமர்சிக்கிறது தான். வழுக்கையாக இருக்குது, சொட்டையாக இருக்குது, அல்லது பல் விழுந்துருச்சு, முடி கொட்டி போச்சு, அப்படி அப்புறம் முதுமை என்பது உடல் குறைபாடு கிடையாது. முதுமை என்பது ஒரு பருவம் சார்ந்த ஒரு குறைபாடாக கூட அதை நம்ம கருதலாம். ஒரு மதிப்பு குறைந்த ஒரு பருவமாக அதை கருதலாம். அப்படி அதை சொல்லி ஒருத்தர் உங்களை கேலி பண்ணும்போது நீங்கள் அதிலிருந்து பாதிப்படையாமல் நீங்கள் அப்போ தான் வாழ்க்கையில் நம்பிக்கையோடு போக முடியும். அதுக்கு ஒரே வழி என்னென்னா நல்ல நோக்கத்தோடு உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்க வேண்டும். கெட்ட நோக்கத்துக்காக கடைபிடிக்கக்கூடாது உணவு கட்டுப்பாடை. இந்த பிராமணர்களைப் போல கெட்ட நோக்கத்திற்காக மக்களை ஏமாற்றுவதற்காக, கடவுள் பெயரை சொல்லி ஏமாற்றுவதற்காக அந்த உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கக்கூடாது. அவங்க வந்து மாமிசம் சாப்பிடாமல் இருக்காங்களே, அது மாதிரி அதை சொல்கிறேன். ஒரு நல்ல நோக்கத்துக்காக நீங்கள் வந்து உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிச்சிங்கன்னா நீங்கள் வந்து உங்களை விமர்சனங்கள் எதுவுமே உங்களை ஒன்றுமே பண்ண முடியாது. அதெல்லாம் வந்து தெருவில் நாய் குறைக்கிற மாதிரி தான். தெருவில் நாய் குறைக்கிறதில்ல, அது மாதிரி தான். ஒரு கல் எடுத்து விட்டுடிஞ்சால் ஓடிடும், ஓடி தலைதறிக்க ஓடிடும், எப்போ பார்த்தாலும் நம்மளை பார்த்து. அது மாதிரி தான். அந்த அளவுக்கு வந்து ஒரு நம்மளை வந்து உயர்த்துகிற இது உணவு கட்டுப்பாடு தான் நம்மளை உயர்த்தும். அதுவும் நல்ல நோக்கத்தோடு உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்க வேண்டும். நல்ல நோக்கம் இல்லாமல் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கவே முடியாது. அப்படின்னா இந்த பிராமணர்கள் எப்படி உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிச்சாங்க? அவங்க எங்கே வெறும் மாமிசம் சாப்பிடாமல் இருந்தாங்க. ஆனால் தானிய உணவுகள் என்பது மாமிசத்துக்கு இணையான ஒரு தீங்கான உணவு. நோய்களை வரவழைப்பதில் மாமிசம் மட்டும்தான் நோய்களை வரவழைக்கணும். தானிய உணவுகள், அரிசி, கேழ்வரகு, கோதுமை, அதுவும் நோயை வரவழைக்கும். அதுவும் பயங்கரமாக நோயை வரவழைக்கும். ஏன்னா எப்போவாது தான் நம்ம மாமிசம் சாப்பிட்றோம். மாமிசங்கிறது வந்து அந்த காலத்தில் வந்து ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி மாதத்தில் ஒரு நாள் பண்டிகை தினம், வாரத்தில் ஒரு நாள் மீன் அப்படின்னு சொல்லிட்டு மாமிசம் சாப்பிடுகிற வழக்கம் எப்போவாக தான் இருந்தது. ஆனால் எப்போவுமே மக்கள் வந்து தானியங்களால் செய்யப்பட்ட உணவுகளை சாப்பிட்டாங்க டெய்லி. அதனால் வந்து அது வந்து தானியங்கள் வந்து அதனால் பிராமணர்களால் வந்து தானியங்களை சாப்பிடாமல் இருக்க முடியல. மாமிசத்தை சாப்பிடாமல் இருந்தாங்க, தானியங்களை சாப்பிடாமல் இருக்க முடியல. பிராமணர்களுக்கு எல்லாத்துக்குமே நோய் வந்தது காரணம் என்னென்னா பிராமணர்கள் அவ்வளோ உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிச்சாலும், அதை கவிச்சு சாப்பிடாமல் இருந்தாலும் பிராமணர்களுக்கும் நோய் வந்தது. நோய்களிலிருந்து அவர்களால் தப்ப முடியவில்லை. இதிலிருந்தே தெரிஞ்சு போச்சு அவர்களுடைய உணவு கட்டுப்பாடு அவர்களுக்கு பெருசாக பலன் அளிக்கவில்லை. அவர்கள் அவங்க நடிப்பதற்காக தானே உயர்ந்த இடத்தில் இருப்பதாக மக்களை நம்ப வைத்து அதன் மூலம் ஒரு பிழைப்பு நடத்துவதற்காக தான் அந்த உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிச்சாங்க. அதனால் அவங்களால வந்து ஒரு முழுமையான உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்க முடியல. மாமிசத்தையும் மீன், முட்டை இதை மட்டும்தான் அவங்களால் தவிர்க்க முடிஞ்சதே தவிர அவங்களால இந்த மாதிரி அரிசி, கேழ்வரகு, கோதுமை, திணை, கம்பு இது போன்று தானிய உணவுகளை அவர்களால் தவிர்க்க முடியவில்லை. ஏன்னா தானிய உணவுகளும் உப்பு கலந்து உப்பையும் அவங்களால் தவிர்க்க முடியவில்லை. அதனால் உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகள் இது எல்லாமே வந்து தானிய உணவுகள், இட்லி, பூரி, பொங்கல், தோசை, கேழ்வரகு, கூழ் எல்லாமே வந்து நோயை வரவழைக்கிற உணவுகள். அதனால்
அவர்களால் முழுமையான உணவு கட்டுப்பாட்டுக்குள்ளே போக முடியல. காரணம் அவர்களுக்கு கெட்ட நோக்கம் இருந்தது, நல்ல நோக்கம் இருக்கவில்லை. நல்ல நோக்கம்தான் நீங்கள் ஒரு முழுமையான உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்க முடியும். முழுமையான உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிப்பதற்கு மன உறுதி தேவை. மன உறுதி தான் உங்களை உயர்த்தும். அப்போது மன உறுதியை தருகிற ஒரு உணவு முறையை நீங்கள் பின்பற்றினால் தரக்குறைவான விமர்சனங்களிலிருந்து நீங்கள் எளிதாக தப்பிவிடலாம். இப்போது தரக்குறைவாக விமர்சிக்கிறாங்க, உடல் குறைபாடு, முடி வழுக்க விழுந்துருச்சு, சொட்டையாச்சு, சொட்டைன்னு சொல்லி கேலி பண்ணுறாங்க, பல் விழுந்துருச்சு, முடி நரைச்சிருச்சு அப்படின்னு கேலி பண்ணுறாங்கன்னா, அப்போ அந்த கேலியிலேருந்து தப்பிக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணணும்? உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கணும், உயர்ந்த உணவுகளை சாப்பிட்ணும். அப்போனா நம்ம உயர்ந்த இடத்துக்கு போய்விடும், நம்ம தகுதி உயர்ந்து விடும். அப்போ நம்ம விமர்சிப்பவர்களுடைய அந்த விமர்சனம் நம்மளை கேலி கிண்டல்லாம் நம்மளை ஒன்றும் பண்ணாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ தரக்குறைவாக விமர்சிப்பதுக்கு என்ன காரணம்? ஏன் முடி கொட்டி போகுது? ஏன் காரணம்? பற்கள் ஏன் விழுந்து போகிறது? ஏன் காரணம்? ஒரு 60 வயசில் பற்கள்லாம் விழ ஆரம்பிச்சிருது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி தகுதி குறைந்த உணவுகளை சாப்பிட்டோம் பார்த்திங்களா, அதுதான் காரணம். முடி கொட்டுறதுக்கே காரணம் இந்த உப்பு கலந்து உணவை சமைச்சு சாப்பிட்றோம் பாருங்கள், சின்ன வயசுலேருந்து. இதுதான் முடி கொட்டுறதுக்கு காரணம். இல்லைன்னா யாருக்குமே முடியெல்லாம் கொட்டாது. அப்போ நம்ம தகுதி குறைந்த உணவுகளை சாப்பிட்டதுனால தான் பிற்காலங்களில் நம்ம என்ன பண்ணுறோம்? தகுதி குறைந்த விமர்சனங்களுக்கு ஆளாகிறோம். முடி கொட்டுறதுக்கு என்ன காரணம்? நோய் வருவதற்கு என்ன காரணம்? நம்ம உடம்புல நோய் வந்துன்னா நம்மளுடைய எதிரிக்கு ஒரே சந்தோஷமாக இருக்கும். அப்போ நம்ம எதிரிக்கிட்ட நம்ம அவமானப்படுறதுக்கு என்ன காரணம்? இந்த தரம் குறைந்த உணவுகளான இந்த தானிய உணவுகள், மாமிச உணவுகள், மீன் உணவுகள் இதெல்லாம் சாப்பிட்டதுனால தான் நமக்கு அந்த விமர்சனம் நம்மளை விமர்சனம் நாளை பின்னாடி நோய் 4 பேர் கேலி கிண்டல் பண்ணுறதுக்கு காரணமாக நாம் இருக்கிறோம். அவமானப்படுவதற்கு காரணமாக நாம் இருக்கிறோம். நம்முடைய அவமானத்துக்கு எது காரணம்னா நம்முடைய உணவு முறை தான் காரணம். இட்லி, பூரி, பொங்கல், தோசை, பிரியாணி, முட்டை, மீன், இப்படி சின்ன வயசுலேருந்து உப்பு சேர்த்து சமைச்சு மாமிசம் இதெல்லாம் சாப்பிட்டு கடைசியில் ஒரு வயசில் என்ன ஆகுது? தலைமுடி கொட்டுது, பொடுகு வருது, அப்புறம் வழுக்க விழுது, பற்கள் விழுந்து விடுகிறது, முடி நரைத்து விடுகிறது, சின்ன வயசுலேயே முடி நரைச்சிருது, உடம்பு பருமனாயிருது, உடம்புல நோய் வந்துடுது. அப்போ எல்லோரும் சிரிக்கிறாங்க, கேலி பண்ணுறாங்க, கிண்டல் பண்ணுறாங்க. அப்போ அது ரொம்ப பாதிக்குது. அப்படி தானே, மக்களை ரொம்ப பாதிக்குது. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த மாதிரி அந்த அவமானத்துக்கு என்ன காரணம்? தரம் குறைந்த உணவுகள் தான் காரணம். நம்ம தரம் குறைந்த உணவுகளை சாப்பிட்டா நமக்கு அவமானம் தான் சேரும். நாளைக்கு அசிங்கப்பட்டு நிற்க வேண்டிய அவசியம் வரும். நீங்கள் சின்ன வயசுலேயே நீங்கள் உப்பு சேர்க்காமல் சாப்பிட்டு பாருங்கள், உங்கள் தலைமுடி கொட்டாது. ஒரு 50 வயசில் 60 வயசுலேயும் தலையில் அவ்வளோ முடி நல்லா நிறைய இருக்கும். எவ்வளோ அழகாக இருக்கும்ல. அப்போது இந்த உண்மை தெரியாமல் போச்சு பாருங்க. முடி கொட்டுறதுக்கு நம்ம என்னவோ சொல்லிகிட்ருக்கோம். முடி கொட்டாமல் இருக்கணுமா? அதுக்காக முடியை கொட்டாமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும்? முடி தலையில் வழுக்கவே விடக்கூடாது, முடி நரைக்கவே கூடாது. அப்படின்னா அந்த உப்பை சேர்த்துக்காதீங்க. உப்பை சேர்த்துக்காமல் இந்த நல்ல காய்கறிகள், பழங்கள், நம்மலாம் தாவர உண்ணிகள், மாமிசம் சாப்பிடக்கூடாது, மீன் சாப்பிடக்கூடாது, முட்டை சாப்பிடக்கூடாது. அந்த மாதிரி சாப்பிடாமல் நல்ல இந்த மாதிரி காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், பயிர்கள், பருப்பு வகைகள், கடலைகள், தயிர், மோர், தேன், பால், இந்த மாதிரி உணவுகளை நீங்கள் சாப்பிடுங்க. பால் கூட கொஞ்சம் சந்தேகத்துக்குரிய ஒரு உணவுப் பொருள் தான். ஏனென்றால் அது ஒரு திரவ மாமிசம். அதனால் அது சந்தேகத்திற்குரியதான். நான் இன்னும் இறுதியாக ஒரு முடிவுக்கு வரல, பால் குடிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் குழந்தை பருவத்தில் தான் பால் குடிக்க வேண்டுமே தவிர, குழந்தையாக தாய்ப்பால் தான் குடிக்கணுமே தவிர மனுஷப்பால் குடிக்கக்கூடாது. தாய்ப்பால் தான் குடிக்கணும், மாட்டுப்பால் குடிக்கக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த வகையில் அது அப்புறம் பார்க்கலாம். அந்த வகையில் நீங்கள் ஒரு நல்ல உணவுகளை சாப்பிட்ருந்தீங்கன்னா உங்களுக்கு தலைமுடி கொட்டியிருக்காது, வழுக்க விழுந்திருக்காது, பற்கள் விழாது, உடம்பு பருமன் ஏற்பட்டிருக்காது, உடம்புல ஒரு ஃபிட்னஸ் வந்திருக்கும். அதனால் நம்ம கெட்ட உணவுகளை சாப்பிட்டனால தான் பிற்காலங்களில் நாம் அசிங்கப்பட்டு போய் நிற்கிறோம். தரம் குறைந்து நம்மளை விமர்சிக்கிறார்கள், கேலி கிண்டல் பண்ணுறாங்க. அதனால் நம்மளை தாங்கிக்க முடியல. உண்மையை சொல்லும்போது நம்மளை திருடவே இல்லை, நேர்மையாக இருக்கும். அப்படிங்கும்போது நம்மளை யாராவது திருடன்னு சொன்னால் நமக்கு அது பெரிய கோபத்தை ஏற்படுத்தாது. உண்மையிலே நம்ம திருடர் இருந்தால் நமக்கு பயம் வரும். அதாவது நம்ம உண்மையிலே திருடராக இருந்தால் ஒருத்தர் திருடவே கிடையாது, அவர் ரொம்ப நேர்மையாக இருக்கார், அவரை போய் திருடர்னு சொன்னால் அவர் கோபம் வரும். ஆனால் அவருக்கு பயம் வராது. என்னடா நம்மளை போய் திருடன்னு சொல்கிறாங்களே, நம்ம நேர்மையான ஆளாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கோபம் வரும். ஆனால் அவருக்கு பயம் வராது. ஆனால் திருடர்களை பார்த்து திருடன்னு சொன்னால் அவங்களுக்கு பயம் வரும். இதுதான் வித்தியாசம். ஒரு திருடரை பார்த்து நீங்கள் திருடர்னு சொல்கிறீங்க, ஒரு நேர்மையானவரை பார்த்து
திருடன் சொல்கிறீங்க. அப்போ 2 பேர்த்துக்கு இடையில ஏற்படுகிற உணர்ச்சியோட வேறுபாடு என்ன? திருடர்களை பார்த்து திருடர்கள்னு சொன்னாக்கா பயம் வரும் அவர்களுக்கு, எங்கே நம்மளை கண்டுபிடிச்சிட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நேர்மையானவர்களை பார்த்து திருடன் நீங்கள் ஒரு திருடி அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து கோபந்தான் வரும், பயம் வராது. ஏன் அந்த மாதிரி ஒரு 2 பேருக்கு ஏற்படுகிற அந்த பாருங்கள். அந்த மாதிரி எதுக்கு சொன்னு சரி விடுங்க. அதனால் உணவு கட்டுப்பாடுங்கிறது ரொம்ப முக்கியம். உணவு கட்டுப்பாடு தான் உங்களை உயர்த்தும். நம்ம இன்றைக்கி வந்து தரக்குறைவான விமர்சனங்களுக்கு ஆளாகிறோம், அசிங்கப்பட்டு போய் நிற்கிறோம். 4 பேர் கேலி பண்ணுறாங்க, வழுக்கத்தலை சொட்டத்தலை அப்படின்னு சொல்லி 4 பேர் கேலி பண்ணுறாங்க, நரைச்ச முடி அப்படின்னு சொல்லிட்டு கேலி பண்ணுறாங்க, குண்டாக இருக்கும் 4 பேர் கேலி பண்ணுறாங்கன்னா நம்ம அந்த கேலி கிண்டலுக்கு நாம் தான் காரணம். நம்ம தரம் குறைந்த உணவில் சாப்பிட்டதுனால தான் இந்த அசிங்கத்துக்கு ஆளாக வேண்டிய அவசியம் இருக்குது. அதனால் நல்ல அந்த நான் சொல்லுகிற மனித உணவுகளை நீங்கள் பின்பற்றுங்கள். தலைமுடி அப்படி இருக்கும், பல்லு கொட்டாது, முடி கொட்டாது, உடம்பு அவ்வளோ அழகாக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். ஒரு தரம் குறைந்த விமர்சனங்களுக்கு நம்ம ஆளாக மாட்டோம், அது நம்மளை ஒன்றும் பண்ணவும் முடியாது, ஆரோக்கியமாக இருக்கும், உடம்புல நோய் இருக்காது. அந்த அளவுக்கு ஒரு உயர்வான ஒரு வாழ்க்கை வாழ்வோம். உயர்வான வாழ்க்கை வாழ்வதற்கு உயர்ந்த உணவு தேவை. உயர்வான வாழ்க்கை வாழ்வதற்கு உயர்ந்த உணவு தேவை.